ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போனால் மீன் குழம்பு செய்ய போகிறோம். அங்கே எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் தொடர்ந்து போட வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அங்கே வீடியோக்குள்ளே போடலாம். நான் வந்து ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் நான் வந்து கடுகு, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் போட்டுக்கிறேன். அடுத்து வந்து நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம ஒரு 3 பச்சை மிளகா நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு சைடு வந்து புளி வந்து ஒரு லெமன் சைஸ் ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கினோன்னே நான் வந்து அதே மாதிரி ஒரு 3-4 தக்காளி எடுத்து நான் ஒரு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மீன் குழம்பு மசாலா, மீன் எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இது எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா வதங்கினோன்னே தேவையான அளவு நான் வந்து சால்ட்டு போட்டுக்கிறேன். நான் வந்து இந்து உப்பு போட்டுக்கிறேன். இப்போ கல் உப்பு வேணாலும் கல் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதும் நான் வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கல, அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வடிகட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும், அந்தளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 கிலோ மீன் எடுத்துக்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன். நான் வந்து ஒரு சைடு வந்து தேங்காய் வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி, குழம்பு நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அதை அரைச்சி ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ இது ஊற்றி இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதி வரணும். நல்லா ஒரு திக்கான அளவு வந்தோடனே நம்ம வந்து இப்போ வந்து மீனை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நான் வந்து கெண்டை மீன் எடுத்துக்கிறேன், நீங்கள் எந்த மீன் வேணால் சேர்த்துக்கலாம். போட்டு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் தான். லைட்டாக அப்படியே ரொம்ப கிளறக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க, அவ்வளோதான். அப்படியே ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இறக்கி சுட சாப்பாட்டில் அப்படியே மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா செம்ம வேறு லெவல் டேஸ்ட். எங்கள் கிராமத்து சைடில் ஒரு சூப்பரான மீன் குழம்புங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.